உங்களுக்கு சேர்த்து தான் கேட்குறோம். வன்னியர் சங்க போராட்டம் நடத்துது, இடஒதுக்கீடு கொடுனா அத்தனை பேருக்கும் இடஒதுக்கீடு கொடு, எங்களுக்கும் கொடுன்னு தான் நம்ம கேட்குறோம். வெங்கடகிருஷ்ணன் சொல்லும் போது சொன்னார் தெளிவா, 10.5% இடஒதுக்கீடு யாருக்கு தெரியும்? நான் இன்னொன்று சொல்கிறேன், அவருக்கும் சேர்த்து சொல்கிறேன். நம்ம என்ன கோரிக்கையோட நம்ம போராட்டத்தை ஆரம்பித்தோம்? 10.5 கேட்டோம். 20% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடு, மற்ற அனைத்து சமுதாயத்தினருக்கும் இடஒதுக்கீடு கொடு. இது எல்லாம் எதன் அடிப்படையில் கொடுக்கணும்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அவர்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுன்னு தான் சொன்னோம். ஏன் 10.5 வந்து நின்னுது? வெள்ளக்கார காலத்தில் எடுத்த இடஒதுக்கீடு படி சட்டநாதன் ஆணையமோ அம்பாசங்கர் ஆணையமோ ஆல்ரெடி மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி எழுதி வச்சுட்டு போயிட்டான். இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படையில் இவங்களுக்கு 10.5% கொடுக்கலாம். அது ஆல்ரெடி ரெக்கார்டில் இருக்கிற காரணத்தினால அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு நாங்கள் இதை மட்டும் கொடுக்குறோம் 64. அதற்கு பிறகு யோசிக்கணும். இப்போ இந்த விஷயம்லாம் யாருக்கு தெரியும்? நம்ம அரசியல் செய்யணும். மற்றவன் செய்கிற அரசியலை நம்ம செய்யணுன்றது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு சொன்னீங்கல்லாம், விஜய் கட்சிக்கு போகிறான், வந்த உடனே டிவி எல்லாம் பார்த்தா விஜயை பற்றி அப்படி ஆஹா ஓஹோ, புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், அவர் புகழ் உச்சத்தில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு வராரு. எதுக்கு வராரு? சேவை செய்யறதுக்கு வராரா? அதை விட பெருசா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புல வராரு. ஆனா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 80களில் மருத்துவர், இன்னைக்கு நேற்று மருத்துவர் இல்ல, 80களில் மருத்துவர். அவர் கூட மருத்துவர் ஆனவங்க இன்னைக்கு எந்த நிலைமையில சொத்து சுகத்துல இருக்கிறா யோசிச்சு பாருங்க. தன்னுடைய மொத்த ப்ரொஃபஷனையும் தூக்கி போட்டுட்டு 5 ரூபா டாக்டர் இன்னைக்கு சினிமா எடுக்கிறானே, நிஜத்துல 5 ரூபா டாக்டராக வாழ்ந்து காட்டியவர் எங்களுடைய தலைவர் மருத்துவர் ஐயா அவர். நீ வாழ்ந்து காமி, பேசுங்க, நீங்க தானே பேசணும். புகழின் உச்சத்தில் இருக்கும்போது தூக்கி போட்டு வரிய, புகழ் இல்லாத போதே எங்களுடைய வருமானத்தெல்லாம் தூக்கி போட்டு மருத்துவர் ஊசி போட்டு சம்பாரிச்ச காசுல கிராமமா போய் இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மக்கள் படிக்கணும், இந்த மக்கள் அரசு வேலைக்கு போகணும், பொருளாதாரத்தில் உயரணும்னு போராடிய தலைவர் எங்க தலைவர். ஆனா எத்தனை பேருக்கு தெரியுது? கஜேந்திரன் சொன்னார் பேசும்போது, நம்ம பசங்களே போறான், கூப்பிட்டு வச்சு பேசுங்கண்ணே, நம்ம தான் பேசணும், நம்ம தான் ஒரு விஷயத்தையும் பேசணும், அவங்க கிட்ட புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்காம எங்கேயும் மறந்துட போறதில்ல. நீயாவது புகழோட உச்சிக்கு போயிட்டு சம்பாரிச்சு சேர்த்து செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதுக்கும் மேல கிடைக்குமான்னு இன்னைக்கு அரசியல் வந்திருக்கிறீங்க. ஆனா எங்க தலைவர் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம் தூக்கி போட்டுட்டு எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லை, இந்த சமுதாயம் தான் முக்கியம் வந்த தலைவர் இன்றைக்கு 86 வயசு ஆனாலும் என்னுடைய மூச்சு நிக்கிற வரைக்கும் இருந்தாலும் கோலுன்ற காலம் வந்தாலும் இந்த மக்களுக்காக உழைப்ப நிற்கிறார் பார். இவர் மக்களுக்கான தலைவர். இதை புரிய வைங்க. நம்மளை திட்டம் போட்டு நம்மளை அடக்கிற ஒடுக்கிற வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்களெல்லாம் திருப்பி நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஒரு நாள் இல்லை 2 நாள் கூட கேள்வி கேட்கலாம். இப்போ பிரசாத் நம்ம பேசும்போது சொன்னார், நீ சட்டமன்றத்தில் ஒரு அமைச்சர், இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர், 2 நாக்கு இருக்குதா? சரி, எங்களுக்கு 2 நாக்கு இருக்குது, தருமபுரியில் 1, இங்கே வேணும்னு சொல்கிறோம், இங்கே வேணான்னு சொல்கிறோம். அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை இருக்கணும்ல. புரிஞ்சுக்கிற அளவுக்கு மூளை உங்களுக்கு இருக்கா? ஒரு தடவை இல்லை 10 தடவை சொன்னோம். மேல்மா சிப்காட் போராட்டத்திலேயே மருத்துவர் சின்னையா அவர்கள் நின்று மேடையில பேசினதை காது கொடுத்து கேளுங்க, தெளிவா சொல்லியிருக்கிறாரு. திருவண்ணாமலை மாவட்டத்திலேயே இன்னொரு சிப்காட்டை நீங்க கொண்டு வாங்க, நாங்க வரவேற்கிறோம், எதிர்க்கல. விவசாயம் செஞ்சு முப்போக விளைவிக்கின்ற விவசாயிகளை வயிற்றுல அடிச்சு நீங்க சிப்காட்டு கொண்டாடுறீங்க தான் சொல்றோம். விளைவிக்கின்ற நிலத்தை முப்போக விளைகின்ற நிலத்தை புடுங்கி நீங்க சிப்காட்டு கொண்டாடுறீங்க தான் சொல்றோம். இங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, அவர் உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு, எப்படி இருந்தாலும் நாங்கள் சிப்காட்டை கொண்டாடுவோம். எப்படி கொண்டாடுவேன்? இன்னும் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு குடிச்சிட்டு கொண்டாந்துருவீங்களா? சுட்டு கொண்டுட்டு கொண்டாடுவீங்களா? அங்கே இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவரும் உயிரோடு இருக்கின்ற வரை அந்த இடத்துல உன்னால சிப்காட்டு கொண்டு வரவே முடியாது. அதில் அந்த மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எங்கள் மருத்துவர் ஐயா, மருத்துவர் சின்னையா, அனைத்து கட்சிகளும் உறுதுணையாக தான் இருக்கிறோம். பார்த்துருவோம் நீங்கள் எப்படி தான் கொண்டு வரீங்க. ஐயாவை சொன்னாங்க, ஐயாவை சொல்லுவாங்க, சின்னையாவை சொல்லுவாங்க, தேர்தல் வந்தால் மட்டும் அவனுக்கு சாதி வந்துடும். இப்போ கேட்குறேன், இந்த தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், நாளைக்கு நான் வன்னியர் இல்லையா, வன்னியர் ஓட்டு எனக்கு தேவையில்லைன்ட்டு நீ வந்து இந்த தொகுதியில் நில்லு, என்ன சாதி கட்சின்னு சொல்கிறல்ல, வந்து நில்லு, வெற்றி பெறு. உனக்கு இங்கே சீட்டு கிடைக்கிறதே நீ வன்னியர் என்ற அடையாளத்தினால மட்டும்தான் உனக்கு இங்கே சீட்டே கொடுக்குறாங்க உங்கள் கட்சியில். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே பேசணும். எங்களை சாதி கட்சின்னு சொல்கிறீங்க. நாங்கள் எந்த சாதிக்கு எதிரானவர்கள்? யாராவது ஒருத்தருக்கு எதிரானவர்களா? நாங்கள் யாருடைய முன்னேற்றத்தையாவது நம்ம தடுத்துட்டோமா?
எல்லாருக்கும் கூட, எங்களுக்கும் கூட. தமிழ்நாட்டில் எண்ணிக்கையில் பெரும்பான்மை சமுதாயமான இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் முன்னேறணும்னா தமிழ்நாடு எப்படி முன்னேறணும் தான் ஐயா கேட்கிறாரு. தமிழ்நாடு முன்னேறணும்னா யார் முன்னேறணும்? இந்த மக்கள் முன்னேறணும். தாழ்த்தப்பட்ட மக்களும் வன்னிய மக்களும் தான் மிகப்பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மக்கள். இவங்க வாழ்க்கையில முன்னேறாம தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? கேட்கணுமா கேட்க வேணாமா? உட்காந்துக்கிட்டு வேற பேசுறாரு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர். ரேஷன் கடையில் 35% வன்னியர் தான் இருக்கிறாங்க. ரேஷன் கடையில் இருக்கிறோம். அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எங்க இருக்கிறீங்க? நீங்க எத்தனை சதவீதம் பேர் இருக்கிறீங்க இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரா இருக்கிறீங்க? அப்ப நீங்க மட்டும் அமைச்சரா இருக்கணும். உங்களுக்கு ஓட்டு போடுற வன்னிய மக்கள் எல்லாம் எங்க நிக்கணும்? ரேஷன் கடையில் அரிசி ஊத்துனா டிரைவருக்கு நிக்கணும், கண்டக்டர் வந்து நிக்கணும், உங்ககிட்ட வந்து மனு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நின்றுகிட்டே இருக்கணும் கடைசி வரைக்கும். அப்பதான் நீங்க வக்கனே அவனை ஏளனமா பார்க்க முடியும். பழைய காலம் இல்லை இந்த காலம். இந்த மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. எத்தனை நாள் உங்ககிட்ட கையேந்துவாங்க நீங்க நினைக்காதீங்க. நீங்க கொடுக்குற ஓட்டுக்கு காசு 500 1000த்துக்குலாம் இந்த வன்னிய மக்கள் திரும்ப திரும்ப ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நாயுடு மங்கலத்துல உங்களுடைய துரோகமும் முழுசுமா வெளியில வந்துருச்சு. அடுத்தது திருவண்ணாமலையில நாங்க கொண்டு வருவோம் வெளியில. திருவண்ணாமலை கோவில் என்பது இந்த சமுதாய மக்களுடைய கோயில். வல்லாள மகாராஜாவுடைய கட்டிய கோயில் அந்த கோயில். அந்த கோயில்ல ஒரு போர்டு மெம்பர் இன்னைக்கு வன்னியர் இல்லை. 9 போர்டு மெம்பர்ல ஒரு போர்டு மெம்பர் எங்களுக்கு கொடுக்குவானா, வன்னியருக்கு கொடுக்குவானா? வல்லாள மகாராஜா கட்டின கோயில் தானே. அவங்களுடைய வழித்தோன்றல்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கிறான்ல. அந்த சமுதாயம் அந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தனை போர்டு மெம்பர் ஆக்கிறது உங்களால முடியலன்னு சொன்னா இந்த மக்களுடைய ஓட்டு மட்டும் உங்களுக்கு வேணும். இந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்து ஓட்டை மட்டும் பிடிக்கலாம். ஆனா எதுவும் செய்யக்கூடாது. சாராயத்தை கொடுத்து அவங்கள ஓட்டு போடுற மக்களாவே வச்சுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க. எத்தனை நாளைக்கு இது பழிக்கும்? எத்தனை நாளைக்கு பழிக்கும்? இதெல்லாம் தோல் உரிப்பதற்காக தான் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் சின்னையா அவர்களும் மகாபலிபுரம் மாநாட்டை மீண்டும் புத்துணர்வு பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க சூழ்ச்சியெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எவ்வளவு சீக்கிரம் நடத்த விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மாநாடு சீக்கிரம் நடத்த விட்டுருவாங்களா நம்மள? எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை உடைத்தெறிந்து இந்த மகாபலிபுரம் மாநாடு நிச்சயம் நடக்கும்னு ஐயா சொல்ல வச்சிருக்கிறார். ஐயாவை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது. ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். இதே மரக்காணத்துல போன வாட்டி நடந்தது. திட்டமிட்டு சொன்னார் ஐயா, 2 பேரை படுகொலை பண்ணியிருக்கிறாங்க, நீதி கொடுங்கன்னு கேட்டார். குரு அண்ணன் கடைசியா நடத்தினார். நீங்க குரு அண்ணன் கூட சட்டமன்றத்தில் இருந்தவன் நான். மொத்தமா திட்டம் போட்டு வேலை செஞ்சாங்க. எந்தெந்த கட்சியில வன்னியர் இருக்கிறாங்களோ அவங்களை கொண்டாந்து தீர்மானம் பேச வச்சான். பண்ருட்டியார் தேமுதிகல, துரைமுருகன் திமுகல, கம்யூனிஸ்ட்ல இருக்கிறவங்க அத்தனை வன்னியரையும் நமக்கு எதிராக பேச வச்சான். இதையும் தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசினார். அங்க போய் நான் பார்த்த நேரடியா மரக்காணத்துல அங்க இருக்கிற கல்லை தூக்கி எறிஞ்சிருக்கிறாங்களா, நம்ம ஆளுங்க கல்லை விட்டு அடிச்சிருக்காங்களாம். அங்க கீழே கிடக்கிற கல்லெல்லாம் பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற கல்லு மாதிரியே தெரியல, ஜெயங்கொண்டத்துல இருந்து கொண்டு வந்த கல்லு மாதிரியே இருக்குதுன்னாரு குரானை பார்த்து. குரானை ஒரே வார்த்தை ஏஞ்சார், ஏயா இது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுமா, இதை நான் காட்டுறேன் ஆதாரத்தை அப்படின்னு. ஒன்னு அத்தனை பேர் நின்னான். ஒத்த மனுஷன் ஒரு ஆளா ஏந்து நின்று மொத்த சட்டமன்றத்தை திரும்பி பார்க்க வச்ச மாவீரன் குரு அண்ணனை நீங்க சிறைப்படுத்தினீங்க. எத்தனை முறை தேசிய பாதுகாப்பு சட்டம்? 5 முறை தேசிய பாதுகாப்பு சட்டம் சிறைப்படுத்தினீங்க. நாங்க என்ன பயந்துட்டோமா? இல்ல குரு அண்ணன் தான் பயந்துட்டாரா? அன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன பேசுனீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியை தடை செய்ய வேணும், நீங்க 2 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கணும் நீங்க. நாங்க நீதி கேட்டோம். ஐயா கூட நானும் தான் போயிருந்தேன். நானும் ஐயாவும் விழுப்புரத்தில் போய் நிற்கும் போதே, ஏங்க என் போராட்டம் நீங்க தான் அனுமதி கொடுத்தீங்க, எங்க போராட்டத்தில் எங்க கோரிக்கை வைக்கிறோம், அப்புறம் கைது பண்ணுங்க. அதெல்லாம் முடியாதுங்க ஐயா, இப்பவே கைது பண்றோன்னு விடிய விடிய காலையில 11 மணிக்கு கைது பண்ணவர், அடுத்த நாள் காலையில 5 மணிக்கு திருச்சி சிறையில் கொண்டு போய் போட்டீங்க. 11 நாள் சிறையில் அடைச்சிங்க. சாப்பாடு கொடுக்காம எதுவும் கொடுக்காம 11 நாள் சிறையில் அடைச்சிங்க. நாங்கள் என்ன பயந்தா போயிட்டோம்? இல்லை ஓடியா ஒதுக்கிட்டோம்? யோசிக்கணுமா யோசிக்க வேணாமா? அதற்கு பிறகு எந்த காவல்துறை எங்களை கலவரக்காரர்கள் சொன்னாங்களோ அதே காவல்துறை விசாரணை நடத்தி 2 பேரும் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று நிரூபணம் செஞ்சு திண்டிவனம் கோர்ட்ல அந்த கட்சியை சேர்ந்த 2 பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்களே, அதை யாரையா சட்டமன்றத்தில் பேசுனீங்க? யாரா ஒருத்த பேசுனீங்களா? 2 பேர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இருக்கிற காயம் கத்தியால வெட்டின காயம், அடிப்பட்ட காயம் இல்லை, வண்டியில வந்த அடிப்பட்ட காயம் இல்லைன்னு நிரூபணமாகி டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்து ஆதாரத்தோட அந்த கட்சியை சேர்ந்த 11 பேருக்கு சிறை தண்டனை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்னும் அப்பீல் இருக்கு அந்த கேஸ். யார் பேசுனீங்க அதை பத்தி? அப்ப திட்டமிட்டு இந்த சமுதாயம் ஒன்னாயிடக்கூடாது, இந்த கூட்டம் ஒன்னா சேர்ந்துடக்கூடாதுன்னு வேலையை செஞ்சு எங்க மாநாட்டை நீங்க கலப்பீங்க, செய்வீங்க, பழிய தூக்கி எங்க மேலேயே போடுவீங்க, அப்புறம் ஜாதி கட்சின்னு சொல்லுவீங்க. தேர்தல் வந்தா மட்டும் நானும் வன்னியர் தான், மஞ்சள் சட்டை போட வேண்டியது, மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு நானும் வன்னியர் தான் வந்து ஓட்டு கேட்க வேண்டியது.
அப்போ உனக்கு எத்தனை நாக்கு? நான் கேட்போமா கேட்க மாட்டேனா? எத்தனை நாக்கு உனக்கு? தேர்தலுக்கு முன்னாடி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாராய கடையெல்லாம் மூடுவோம், முதல் நாள் முதல் கையெழுத்து நாங்களும் போடுவோம். ஆட்சிக்கு வந்த உடனே நாங்கள் அப்படி சொல்லலையே. அப்போ 4 நாக்கா? முதல் நாக்கு முதல் நாள் கையெழுத்து, 2வது நாள் கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீட்டை கொண்டாடுவோம், 3வது நாக்கு. 4வது நாக்கு அந்த சூட்சமம் வந்து நாங்கள் போராடுறதுல தான் தெரியும். அப்போ அண்ணா திமுக போராடலையா? திமுக மட்டும்தான் போராடினாங்களா நீட்டை ஒழிக்கிறதுக்கு? அது எத்தனை நாக்கு? 4 நாக்கு. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 2 நாக்குன்னு சொல்றிய, அப்ப திமுகவுக்கு 100 நாக்கு இருக்குது. அதை நாங்க எங்க போய் கேள்வி கேட்கறது? மின்சார கட்டணத்தை மாசந்தோறும் கொண்டு வந்து குறைப்போனீங்களா? குறைச்சிட்டீங்களா? ஆவின் பால் விலையை குறைப்போனீங்களா? குறைச்சிட்டீங்களா? என்னத்தை பண்ணிருக்கிறீங்க? வீட்டுக்கு ஒரு சிலிண்டருக்கு மானியம் கொடுப்போனீங்க, தனியா கொடுத்துட்டீங்களா? டீசல் விலையை குறைப்போனீங்களா? குறைச்சிட்டீங்களா? கல்வி கடன் ரத்து பண்ணிட்டீங்களா? எந்த நாக்கு எங்க வச்சிருக்கீங்க? இப்ப பேசுறது எந்த நாக்குன்னு கேள்வி கேட்கிற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? நெஞ்ச நிமித்தி அரசியல் பண்ணுவோம். என்ன பண்ணிடுவான்? நம்மள என்ன தூக்குல தொக்க விட்டுற போறான்? மிஞ்சி போனா என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுப்ப. குருண்ணா எங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கிறாரு, ஜெயிலுன்னு ஒன்று இருந்தா பெயிலுன்னு ஒன்று இருக்குது. நாங்க பாக்குறதுக்கு தயாரா தான் இருக்கிறோம். எங்களுக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. எங்களோட உரிமை சொன்னீங்க. பேனர் நாளைக்கு வைங்க, யார் தடுக்கிறான்றது நம்ம பார்ப்போம். நீ ஒரு பேனர்ல கை வைய, அங்க 100 பேனர் வந்து நிற்கும். முடிஞ்சா தடு. நமக்கு கூட்டம் கூட்டுறதுலாம் சாதாரண விஷயம், சண்டைக்கு வந்து நிக்கிறதுலாம் சாதாரண விஷயம். ஓட்டு வாங்குறதுக்கு தான் அண்ணன் சொன்ன மாதிரி பிரச்சாரம் செஞ்சு ஓட்டு வாங்குற வேலை தான் நம்ம கொஞ்சம் பின்தங்குமே தவிர, எந்த இடத்துலையும் சோட போற கூட்டம் நம்ம கூட்டம் கிடையாது. எங்களை பத்தி பேசுவதற்கு இந்த மாவட்டத்தில் இருக்கிற அமைச்சருக்கோ எங்க தலைவரை பத்தி பேசுவதற்கோ தார்மீகமாக எந்த உரிமையும் கிடையாது, எந்த தகுதியும் கிடையாது. உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன். எங்க தலைவருக்கு 2 நாக்குன்னு சொன்னீங்கன்னா உங்க தலைவருக்கு 500 நாக்குன்னு நாங்க தெருமுனை கூட்டம் போட்டு பேசுவோம். இல்லைன்னு சொல்லி நிரூபியே. அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்ட்டு வந்து நின்னீங்களே, எங்க போச்சு திராவிட நாடு? இன்னைக்கு பிஜேபியை பார்த்து கேள்வி கேட்கறீங்களே, இந்திய திணிக்கிறான். திமுக எப்படி கட்சி உருவாச்சு? காங்கிரஸ் கட்சி இந்திய திணிக்குதுன்னு காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து தானே திமுகன்ற ஒரு கட்சியை இங்க வந்துச்சு. மொழி போர் என்ற ஒரு போரை நடத்தி இத்தனை பேர் உயிர் பலி கொடுத்து திமுக கட்சி வளர்ந்தது எதை எதிர்த்து? காங்கிரஸ் கட்சி எதிர்த்து. நீ கூட்டு வச்சுட்டு இருக்கிறீ. அப்ப உனக்கு எத்தனை நாக்கு? ஈழத்துல தனி இனம் தான் ஒரே தேர்வு. நீங்களே இன்னைக்கு எங்க போச்சு உங்க கொள்கை? காவேரி பிரச்சனையில என்னத்தை தீர்த்து எடுத்துட்டீங்க? உங்களுக்கு எத்தனை நாக்கு இருக்கு? கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சா திமுக காரனுக்கு பதில் சொல்றதுக்கு பதில் இருக்காது. ஆட்சியில் இருக்கிறோம், அதிகாரத்தில் இருக்கிறோன்றதுக்கு உங்க மமத்தைய யார்கிட்ட ஒன்னாலும் காட்டுங்க. பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்கிட்ட காட்டாதீங்க. நாங்க ஆட்சியில இல்லைனாலும் ஆட்சியில இருந்தாலும் இல்லைனாலும் இப்படிதான் இருப்போம். எங்க கூட்டம் தேன்கூடு மாதிரி, கல் எறிஞ்சு பார்த்தா ஆபத்து உனக்கு தான், எங்களுக்கு இல்லை. நீ ஒன்னா கை வச்சு பாரு. இதுக்கப்புறம் நாங்க எதுவாக இருந்தாலும் சந்திக்க தயாராக தான் இருக்கிறோம். நாங்கள் அந்த முடிவுக்கு வந்துட்டு தான் ஐயா எங்களை இறக்கி விட்டுருக்கிறாரு. நாங்கள் களத்துக்கு வருவதற்கும் தயாராக இருக்கிறோம். ஜாகிரதையாக இருந்துக்கங்கன்னு சொல்றது வந்து மிரட்டுறதோ இதுவெல்லாம் கிடையாது. எங்ககிட்ட வீண் வம்பு பண்ணாதீங்க. நாங்கள் எங்கள் பாட்டு எங்கள் போக்கில் போயிட்டு இருக்கிறோம். மக்களுக்கான அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அத்தனை பேரையும் ஒன்னா சேர்க்கணும்னு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த மாநாட்டிற்கு வன்னியர் சங்க காலத்தில் வன்னியர் சங்கம் ஆரம்பித்த போதே கொள்கை வழிகாட்டியா யாரை வச்சாரு? பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் கஞ்சிராம் அவர்களை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வன்னியர் சங்க மாநாட்டை நடத்தி காமிச்சவர் மருத்துவர் ஐயா அவர்கள். வன்னியர் தேவேந்திரர் ஒற்றுமை மாநாடு கொண்டு போய் நடத்தி காமிச்சவர் மருத்துவர் ஐயா அவர்கள். வன்னியர் தேவர் ஒருங்கிணைப்பு மாநாடு நடத்தி காட்டியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். முத்தையர் வன்னியர் ஒருங்கிணைப்பு மாநாடு திருச்சியில் நடத்தி காட்டிய தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். நாங்க சமூக நீதிக்கான தலைவர், நீ எதற்கான தலைவர் சொல்லுங்க? ஐயா ஏவாவேலு அவர்களே வெளிப்படையாக தான் கேட்கிறேன், நீங்க யாருக்கான தலைவர் சொல்லுங்க? ஒட்டுமொத்த தமிழினத்திற்கான தலைவர் என்றால் இந்த தமிழகத்திற்கு, தமிழ் இனத்திற்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்துட்டீங்க? வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? லோகாயுக்தா கொண்டு வர நீங்க கொண்டு வந்துட்டீங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி சொன்னா அடுத்த நிமிஷம் காப்பி அடிக்க வேண்டியது. அப்போ உங்களுக்கு என்ன சொல்றது? நாங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா என்ன சொல்றதுன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, கோவம் தான் வருது. யாரும் நமக்கு எதிரானவர்களே கிடையாது, நம்மளும் யாருக்கு எதிரானவர்களும் கிடையாது. இந்த திமுக நம்மளை திட்டமிட்டு இவர்களுக்கு எதிரானவர்கள். ஏன்னா அவனுக்கு ஓட்டு தான், அவங்களுக்கு தேவை யார் ஓட்டு? நம்மளை காமிச்சு அவன் ஓட்டையும் வாங்கிக்கணும், நம்ம கிட்ட காசு கொடுத்து நம்ம ஆளுங்களோட ஓட்டையும் வாங்கிக்கணும். இவன் படிச்சு பெரிய ஆளாகி அரசு வேலைக்கு வந்துட்டா விழிப்புணர்வு வந்துடுவான். உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஓட்டு போட மாட்டான். அதனால இந்த கூட்டம்
பெரிய கூட்டம், அதனால படிக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு நம்மளை அடக்கி வைக்கிற வேலையை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும்னா எப்படி வர்றது? ஒற்றுமையால மட்டும்தான் வர முடியும். அந்த ஒற்றுமையோட பலத்தை நம்ம நாயுடுமங்கலத்துல ஏற்கனவே நிரூபிச்சிருக்கிறோம். நாயுடுமங்கலத்துல திட்டம் போட்டு வன்னியர் கலசத்தை எடுத்தீங்களா இல்லையா? அது எப்படி மீண்டும் நிறுவப்பட்டது? 3 வருஷம் உங்ககிட்ட கெஞ்சணும். இந்த வந்திருக்காங்க அங்க இருக்க பொறுப்பாளர்லாம் 3 வருஷம் கெஞ்சணும். மனு கொடுத்தோம், தாசில்தார் கிட்ட மனு கொடுத்தோம், அத்தனை பேர்கிட்ட போய் மன்றாடணும், கலெக்டர் கிட்ட கேட்டோம், எஸ்பி கிட்ட கேட்டோம். ஒரு பொருட்டா கூட மதிக்கல. இரவோட இரவா அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர் அந்த கலசத்தை கொண்டு போய் மறுபடியும் நிறுவனாரு. அவரை கைது பண்ணீங்க. அன்னைக்கு ஐயா சொன்னாரு, என்ன நடந்தாலும் சரிப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் அந்த பக்கம் திருப்பு, அந்த கலசத்தை வச்சுட்டு தான் நீ வெளியில வர, உங்களை கைது பண்ணா நான் வந்து அங்க வைக்கிறேன்னு சொன்னாரு. அறிக்கை கொடுத்தாரு. 3 மாவட்டம் தான் சேர்ந்தோம், நிறைய கூட இல்லை. வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை 3 மாவட்டம் சேர்ந்தோம். வன்னியர் கலசத்தை வண்டியில ஏத்தணும், காவல்துறை வழிவிட்டது, கலசத்தை நிறைவேற்றி வந்தோம். அதுதான் நம்மளுடைய பலம். 1000 போலீஸை போட்டான், வழி விட்டு நமக்கு வழி கொடுத்தான். போய் எடுத்துட்டு போய் போடு வெயின்ட்டு. எஸ்பி 3 எஸ்பி 2 டிஐஜி. அப்ப நீங்க ஒன்றுபட்டால் நம்மளால சாதிக்க முடியாது எதுவும் இல்லை என்பதை இந்த மாநாட்டின் மூலமாக மீண்டும் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் மருத்துவர் சின்னையா அவர்களுக்கும் நம்ம பறைசாட்டுவதற்கு நம்ம தான் கிட்ட இருக்கிறோம். பெரிய திட்டத்தை திமுக போடும். திமுக 100% நேரடியாக சண்டைக்கு வர மாட்டான். அவன் எப்பவுமே என்ன வேலை? மறைமுகமாக மற்றவனை தூண்டி விட்டு மற்றவனை பலிகாடாக்கிறது தான் வேலை. இப்போ நம்ம விழிப்புணர்வோடு நம்ம செயல்படணும். எந்த இடத்துலையும் சிறு பிரச்சனை வந்தாலும் விலகி வந்துடுவோம். நீங்கள் எங்களுக்கு தகவல் கொடுங்க, நாங்கள் இங்கே இருக்கிறோம், நாங்கள் கொடுக்குற அந்த ஒரு அறிவுரையின்படி செயல்படுவோம். அதுக்குன்னு எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு போக போகிறதில்ல. ஒரு அளவு தான் உண்டு, பொறுமைக்கு ஒரு அளவு தான் உண்டு. நாங்கள் வீண் பிரச்சனைக்கு வரல. நீ பிரச்சனை வந்தாலும் நான் ஒதுங்கி போகிறோம். திரும்பி சுரண்டிட்டு இருந்தா எங்கள் கையிலே எதுவும் கிடையாதுன்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்குவதற்கு நம்ம தயங்க போகிறதில்ல. ஆனால் முன்னெச்சரிக்கையாக இருப்போம், நடவடிக்கையில் இருப்போம். அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் நீங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு இப்போ ஒன்றியத்துக்கு இன்சார்ஜ் போடுவோம். எங்கள் ஒன்றிய செயலாளர்கள் இன்சார்ஜ் போடுறவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் செயல்படுங்க. ஏட்டிக்கு போட்டி பேசுறது, நீ சொன்னால் நான் செய்யணுமான்னு கேட்கறது. அவங்க சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிறேன்னா யார் சொல்லி சொல்கிறேன்? ஐயா சின்னையா என்ன சொல்கிறார்களோ அதை நான் சொல்கிறேன். இப்போ ராஜசேகர் அண்ணா வந்திருக்காரு, அவர் யார் சொல்கிறத சொல்ல போகிறாரு? அவர் வீட்டுக்கு எதனா கருத்து இருக்க போதா, இல்லை அவர் சொந்த கருத்து இருக்க போதா? ஐயா சின்னையா என்ன சொல்கிறாங்களோ அதை இங்கே சொல்கிறாரு. நாங்கள் இங்கே ஒன்றா கூடி என்ன தகவலை பொறுப்பாளர்களுக்கு நியமனம் கொடுக்குறோமோ அதை அந்த பொறுப்பாளர்கள் அங்கே செய்ய போகிறாங்க. அங்கே நீங்கள் முழு ஒத்துழைப்பு அந்த நிர்வாகிகளுக்கு கொடுத்து கூட்டத்தை மிகப்பெரிய அளவில் நம்ம விவசாய சங்க மாநாட்டை விட ஒரு மடங்கு அதிகமாக கூட்டம் கூடுவதற்கான ஏற்பாடுகளை ஒன்றிணைவோம், செய்வோம். நம்ம இழந்த உரிமையை மீட்டெடுப்போம். இனி எவனோ பல்லு பிடிச்சி பார்க்குறானா இல்லையா? ஏவாவேலாம் எங்கள் ஐயாவை பற்றி பேசுகிற அளவுக்கோ சின்னையாவை பற்றி சட்டமன்றத்தில் பேசுகிற அளவுக்கோ பல்லு பிடிச்சி ஆகிற நிலைமைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் யோசிக்கணுமா, யோசிக்க வேண்டாமா? இதே 2006 நினைக்கிறேன், ஸ்கூல் பாய்ஸ்ன்னு சொன்னார். நம்மளை பள்ளி பசங்கன்னு ஏளனம் பேசினாரா இல்லையா? ஸ்கூல் பாய்ஸ்ன்னு பேசி இந்த மக்களை இழிவுபடுத்திய நீ அந்த மக்களுடைய ஓட்டு இல்லாமல் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன்னு சொல்லு. இத்தனை வருஷம் உனக்கு வாக்களித்து மீண்டும் 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 சட்டமன்ற உறுப்பினராக ஆக்குறாங்களே, எந்த சமுதாயம்? பாவப்பட்ட வன்னியர் சமுதாயமா இல்லையா? விளிம்பு நிலையில் இருக்கிற வன்னியர் சமுதாயமா இல்லையா? அவங்களுக்கு அந்த கோயிலில் ஒரு உரிமை கொடுக்கணும்னு கூட உங்களுக்கு தோணல. அவன் வாழ்வாதாரத்தில் மேம்படல. அடுத்தது அவங்கள வாழ்க்கையில் முன்னேற்றணுன்ற 1% எண்ணம் கூட உங்களுக்கு வரல. அப்போ நீங்களாம் என்ன சமூக நீதியை பற்றி பேசுறீங்க? இந்த சமுதாயத்தை மீண்டும் மீண்டும் ஏமாற்றி கொண்டு இருக்க முடியாது. ஒரு நாள் விழிக்கும். ஒரு நாள் இந்த சமுதாயம் விழித்து விட்டதுன்னு சொன்னால் நீங்களாம் அடையாளம் தெரியாமல் போயிடுவீங்க. அப்படிப்பட்ட சமுதாயம் தான் இந்த சமுதாயம். அந்த திருப்புமுனை மாநாடாக மகாபலிபுரம் மாநாடை நாம் எல்லாம் ஒன்றாக இருந்து நடத்தி காட்ட வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி மலையில் வேணான்றார். இது என்ன நியாயம்? அங்கே ஒரு ஸ்டாண்டு, இங்கே ஒரு ஸ்டாண்டா? நாங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரே ஸ்டாண்டு தான். தர்மபுரியில் 1700 ஏக்கர் சிப்காட் வேணும்னு சட்டமன்றத்தில் போராடினது நாங்கள் தான். ஏன் 1700 ஏக்கரில் 1400 ஏக்கர் தரிசு நிலத்தை எடுத்தீங்க. சிப்காட் முதல் ஃபேஸ் வந்தது, நாங்களா தடுத்தோம்? நாங்கள் தடுக்கலையே. தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சிப்காட்டா? செஞ்சிக்கு பக்கத்தில், திண்டிவனம் பக்கத்தில் சிப்காட் அமைச்சிங்க, நாங்களா தடுத்தோம்? ஐயாவுடைய சொந்த ஊர், ஐயா இருக்கிற இடம் சிப்காட் வரவேணாம் நாங்கள் தடுத்தோமா?
தரிசு நிலத்துல எடுத்து நீ சிப்காட் அமைங்க, அதுதான் தொழில் வளர்ச்சி. விவசாயத்தை அழிச்சுட்டு நீங்க சிப்காட் வைக்கிறேன்னா சோத்துக்கு எங்க போவ? தொழில் வளரும், காசு வரும், காசையா தின்னுவ? எதை தின்னுவீங்க? விவசாயத்திற்கு தேவையான நம்ம கிராமத்தில் சொல்லுவோமே விதை நெல்லை வித்துட்டான்னு, விதை நெல்லத்தெல்லாம் வித்துட்டு சோத்துக்கு எங்க போறது? நம்ம அதை தான் நாங்கள் கேட்குறோம். விவசாய நிலத்தை அழிச்சுட்டு சிப்காட் அமைக்காதீங்க. இதே மாவட்டத்தில் வேற எங்க இடம் இருக்குதோ எடுத்து அமைங்க. திருவண்ணாமலையில்